60 டே புல்லப் சேலஞ்சில் டே 19 இன்றைக்கான 30 புல்லப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தனிமை வந்து ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு எல்லோரும் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. தனிமை ஒரு அழகான விஷயம். நம்ம யாருங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். லைஃப் இஸ் நாட் சம்திங் ஃபைண்ட், லைஃப் இஸ் சம்திங் கிரேட். நேற்றுக்கு சொல்லியிருப்பேன் நம்மளோட யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பர்பஸ் வேணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், லைஃப் இஸ் சம்திங் கிரேட். நீ எதை கண்டுபிடிக்கிற, எதை தேடுற, பாசமா, அன்பா, பணமா, புகழா, பேரா, அந்தஸ்தா, இதெல்லாம் தேடி நீ ஓடுறியா, அதுக்கு பேர் லைஃப் கிடையாது. சம்திங் கிரேட். உன்னால் எதை அச்சீவ் பண்ண முடியும், எதை சாதிக்க முடியும், உன்னால் இங்கே எதை மாற்ற முடியும், அதுதான் நல்ல விஷயத்தை மாற்றணும். அதுக்கான கெட்ட விஷயத்தை மாற்றக்கூடாது. அப்படி இருக்கிறது தான், அதுதான் ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு எப்போ புரிய வரும் அப்படின்னா, நம்ம தனிமையில் இருக்கும்போது தான் புரிய வரும். நீங்கள் சாதித்த எல்லா பீப்புளுமே எடுத்து பாருங்களேன். எல்லா பீப்புளுமே எல்லாமே தனியாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சே குவாரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, இப்போ ஏபிஜே அப்துல் கலாம், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இந்த மாதிரி ப்ரூஸ்லி, இந்த மாதிரி எவ்வளோ சாதனையாளர்கள் இருக்காங்க. எல்லாத்தோட ஹிஸ்ட்ரியும் எடுத்து பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எல்லாமே தனிமையில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் தனியாக இருக்கிறத நினச்சி பயப்படாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள்.